Well, let's turn our Bibles to Matthew chapter 6. And I'll read from verse 9 to 12. இப்பொழுது நம்முடைய போதனையின் திறவுகோல் வசனமாய் இருக்கும் மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு Heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our debts as we forgive our debtors. மத்தேயு 6:9 12 மட்டுமாக வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். We are looking at what is called the Lord's Prayer, even titled as the Disciples' Prayer. இயேசு கற்பித்த ஜெபம் இல்லைனா சீஷர்களுக்கு என்று கற்பித்த ஜெபம் என்றும் உள்ள தலைப்பு கீழாக இந்த போதனையை பார்த்து கொண்டு வருகிறோம். It was a custom for Jesus often to break away from the crowds and from the disciples and go to a solitary place and spend hours with the Father in prayer. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது எல்லாரையும் விட்டுவிட்டு தனிமையாக தேவனோடு பிரசன்னத்தில் இருக்க விரும்பி அநேக மணி நேரங்களை செலவழித்தார். So on one occasion after he had prayed, the disciples said, "Teach us to pray." அந்த நேரத்திலே அந்த காலகட்டத்திலே சீஷர்கள் அதை கண்டு இயேசுவானவரிடத்தில் கேட்டார்கள், எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று. So in these verses he is giving them a pattern, a model of how to pray. ஆகவே தான் எந்த விதமாய் எந்த மாதிரியாய் ஜெபிப்பது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். He did not say pray this prayer, he said pray in this manner. இந்த ஜெபத்தை செய்யுங்கள் என்று சொல்ல வரவில்லை. அவர் சொல்கிறார் இந்த விதமாக ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று ஒரு மாதிரியை கொடுக்கிறார். Principles on how to enjoy prayer and how to be effective in prayer. எப்படி ஜெபத்திலே அனுபவித்து தாக்கமுள்ள ஜெபத்தை எப்படி ஏறெடுப்பது என்பதை ஒரு விதத்தை கற்றுக் கொடுக்கிறார். So Matthew chapter 6 begins with beware or take heed of how you pray. அது மட்டும் இல்லாம மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று தானே. Because there is a false way and a true way to approach God in prayer. ஜெபத்திலே தேவனை அணுகும் விதத்திலேயும் கூட தவறான முறையும் இருக்கிறது, சரியான முறையும் இருக்கிறது. The false way is we have a need or we are in a problem and the problem is too big for us to handle and we need God's help. So we go to God for help in prayer, but we are still focusing on our problems and the need. தவறான முறையான ஜெபம் எப்படி இருக்கிறது? பிரச்சனை இருக்குது, கஷ்டங்கள் இருக்கதான் செய்கிறது. ஆனாலும் ஜெபத்துக்கென்று போகும் பொழுது கவனத்தை தேவன் மேல் வைக்க தவறிவிட்டு பிரச்சனையில வைப்பது தானே தவறான முறையான ஜெபம். The true way is forgetting about yourself and your needs and just focusing on God and getting a revelation that God is bigger than your need and your problem and He is able to lift you up above these things. சரியான முறையான ஜெபம் எப்படி இருக்கிறது? அதே பிரச்சனை கஷ்டங்கள் வாழ்வில் இருக்கிறது தான். ஆனாலும் கவனத்தை தேவன் மேலே வைத்த ஜெபத்திலே என் தேவனாகிய கர்த்தர் என் பிரச்சனைகளுக்கும் கஷ்டத்துக்கும் மேலானவர், என்னை விடுவிக்க கூடியவர் என்ற எண்ணத்திலே நாம் கவனத்தை செலுத்தினவர்களாக ஜெபத்திலே நுழைவது சரியான முறை. We looked at verse 9, 10, 11 in great detail. 9, 10, 11 வசனத்தை விவரமாக கண்டோம். And today we are going to look at verse 12. இப்பொழுது 12ஆம் வசனத்தை பார்க்க It says போகிறோம். there, forgive us our debts as we forgive our debtors. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். Now if you notice the first three petitions has to do with God, it is in relation with God. பாருங்கள், இந்த முதல் காணப்படுகிற 3 விண்ணப்பமும் தேவனை குறித்ததாய் இருக்கிறது. It says our Father in heaven, it refers to God. சொல்கிறது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, தேவனை குறிக்கிறது. So first you focus on God. ஆகவே ஜெபத்திலே முதலாவது நாம் அவரிலே கவனத்தை செலுத்தினவர்களாக இருக்க வேண்டும். God is above all gods. எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் அவர். He is above everyone and everything. எல்லாவருக்கும் மேலாகவும் எல்லாவற்றுக்கும் மேலானவர் But என்று கவனம் even செலுத்தி though He is there in the heavens, His presence fills this entire universe. அவர் பரமண்டலத்திலே இருந்தாலும் சரி, பரலோகத்திலே இருந்தாலும் சரி, அவருடைய பிரசன்னம் இந்த பூமியை நிறைந்து இருக்கிறதுனாலே And His power is able to reach down to us here on earth. அவருடைய வல்லமை இங்கே பூமியிலே எட்டி பிடித்து நிரம்பி இருக்கிறதுனாலே. The second one is hallowed be your name. அவரிடத்தை ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக என்ன சொல்லுகிறோம்?
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. That means we need to reverence God and respect God. அதாவது ஜெபத்திலே நாம் தேவனை கனத்தை செலுத்தினவர்களாக இருக்க வேண்டும். Not only we need to reverence, everyone needs to reverence God because of who He really is. அவர் என்னவா இருக்கிறாரோ அதற்காக நாம் அவருக்கு கனத்தை செலுத்த வேண்டும். Then the third petition is, மூன்றாவதாக, hallowed be your name, your kingdom come, your will be done on earth. It's talking about how His kingdom be established in our lives and in the lives of others. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்ல வேண்டும். அதாவது உம்முடைய சித்தம் என் வாழ்விலே நடக்க வேண்டும், மற்ற வாழ்விலும் நடக்க வேண்டும், நிறைவேற வேண்டும் என்று ஜெபிப்பது. So this is how you begin focusing upon God, who He is and what He can do for you. இப்படியாக தான் நாம் அவரிலே ஆரம்பிக்க வேண்டும். அவர் யார், எப்படிப்பட்டவர் என்று எண்ணினவர்களாக ஜெபத்தை ஆரம்பிக்க வேண்டும். Then the next three petitions is in connection with our needs. அடுத்தது வருகிறது பாருங்கள், 11ஆம் வசனத்திலிருந்து நம்மை குறித்தவைகள். See, God knows our needs. நம் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். And He deals with some of the most essential needs of mankind here. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது மனிதர்களுக்கு அவசியமான சில தேவைகளை வைத்து சொல்லிக் கொடுக்கிறார் ஜெபத்தில். So verse 12 he says, forgive us our debts as we forgive our debtors. என்ன சொல்கிறார் 12ஆம் வசனத்திலே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. Now a casual reading of this verse in the English and even the Tamil version is little misunderstanding. இந்த வசனத்தை ஆங்கிலத்துல படிச்சாலும் சரி, தமிழ்ல படிச்சாலும் சரி, சரியான சத்தியம் வெளியில வரவில்லை. There are many people who think it is talking about how we borrow money and when we don't pay it back, then we can ask God to forgive us and He'll forgive us. They think it's referring to that. அதாவது கடனை வாங்கிட்டு கொடுக்கலனா அவங்கள மன்னிக்கிறது, இவைகளை தான் சொல்லி கொடுக்கிறார் என்று எண்ணுகிறோம் நாம். காசு வாங்கிட்டு Many people think like that because it's saying forgive us our debts. அதாவது கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். So we can borrow and in case we are not able to pay, it doesn't matter. All we have to do is go to God and ask Him forgiveness and He'll forgive us. ஆகவே எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் சொல்லும் பொழுது, நான் என்ன கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட போயிட்டு என் கடன்களை மன்னியும் ஆண்டவர்னா மன்னிச்சிடுவாருன்ற எண்ணத்துல சொல்லுகிறார்கள். But here He's not talking about financial debt here. இங்கே கடனாளிகள் என்று சொல்லும் பொழுது பணத்தை குறித்து சொல்லப்படவில்லை. Because if He was speaking about financial debt, then you and me are licensed to borrow and not pay and then ask God to forgive us. அதாவது நான் பணத்தை பத்தி இந்த வசனம் சொல்லி கொடுக்கிறது என்றால், நம்ம எல்லாரும் கடன் வாங்கலாம், எல்லாம் போய் கடன் வாங்குங்க, நான் மன்னிக்கிறேன், நீங்க இன்னொருத்தருக்கு மன்னிச்சுக்கோங்க, போங்க போங்கன்னு சொல்ற மாதிரி ஆயிடுது. We'll keep on borrowing and not paying and ask God for forgiveness. போய் அப்பப்போ கடனை வாங்கிட்டு நான் மன்னிப்பு கேட்டுட்டு பொழப்பு நடத்திடலாம் என்ற எண்ணத்துல வந்துரும் தவறாக. So it is not referring to financial debt here. ஆகவே இந்த வசனம் பணத்தை குறித்து சொல்லப்படவில்லை. Not only that, we need to understand that God doesn't want us to be a debtor. அது மட்டும் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நாம் கடனாளிகளாகவே இருக்க வேண்டும் என்ற விருப்பம் கிடையாது அவருக்கு. He is a God of justice. அவர் நீதிபரர். Is a righteous God. அவர் நீதியான தேவன். All His ways are righteous. அவருடைய வழிகள் எல்லாம் நீதியானவைகள். And definitely He wants us to walk in His ways which are righteous. ஆகவே நாமும் அவருடைய நீதியின் பாதையிலே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். So when we borrow money, He wants us to repay it. ஆகவே நாம் கடன் வாங்கினோமானால் நாம் அதை கடனை செலுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார், எதிர்பார்க்கிறார். That's what the scripture teaches many places. அதுதானே வேத வாக்கியம் தெளிவாய் போதிக்கிறது. Secondly, you need to understand இரண்டாவது காரியம் பார்க்க வேண்டியது, that the scripture teaches us that borrowing leads us into financial debt and we become financial slaves. கடன் வாங்குவதினாலே நாம் கடனாளிகளாய் மாறுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் கடனுக்கு அடிமைப்பட்டு போகிறோம். When you borrow from someone, you become a servant or a slave to that person. We are in bondage to that person. ஒருவரிடத்தில் நாம் கடன் வாங்குவோமானால் அந்த நபருக்கு நாம் அடிமைகளாய் மாறிவிடுகிறோம். You go try getting a loan. போய் பாருங்களேன், லோன் வாங்கி. Today everybody buys everything on loans. இப்பொழுது காலகட்டத்தில் எல்லாரும் எல்லாத்தையும் லோன்ல தான் வாங்குறாங்க. Now buying things on loan is not God's best for His children.
லோன்ல வாங்குவது என்பது தேவனுடைய சிறந்த வாழ்க்கை அல்ல, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருப்பது. Paying hot cash is God's best. தேவனுடைய சிறந்தது என்ன? தன் பிள்ளைகள் காசு அப்படியே கொட்டி வாங்கணும். So if you are buying things on loan, start believing God for the day you'll pay cash and buy it. ஆகவே நீங்கள் லோன்ல வாங்குவீர்கள் ஆனால் நாட்களை எதிர்பாருங்கள், காசு கொடுத்து நான் வாங்க வேண்டும் ஆண்டவரே. Because that is God's best way of buying things, paying cash and buying whatever we want. தேவனுடைய சிறந்த வழி நமக்கென்று வைத்திருப்பது எல்லா பொருட்களையும் காசு கொடுத்து வாங்குவது. Because the moment we borrow, we become a slave or we are in bondage to the person whom we borrow from. ஏனென்றால் நாம் எந்த நேரத்துல கை நீட்டி கடன் வாங்குகிறோமோ அந்த நேரத்திலே தானே அந்த நபருக்கு நாம் அடிமைகளாக மாறிவிடுகிறோம். Anything you buy on installment through loan, வேணா நீங்க தவணை முறையில லோன்ல கடனா வாங்கி பாருங்களேன். whether it's a phone or a TV or anything, போனா இருக்கட்டும் டிவியா இருக்கட்டும், you know, about 1,000 signatures they will take from you. அந்த ஒரு பொருளுக்கு நூற்றுக்கணக்கான கையெழுத்துகள் வாங்குகிறார்களே. Address proof, ID proof, this proof, that proof. அட்ரஸ் ப்ரூஃப், நீங்க யாருன்ற ஒரு ப்ரூஃப், இப்படியாக எல்லாவற்றுக்கும் ஒரு வாங்கி வச்சுக்கிறாங்க. I mean, he will just mark the places and he will tell you sign here and sign here and sign here and sign here, and we just have to do what he says because we are a slave. We have gone for a loan. எங்க ஒரு குறி போட்டு இந்த இடத்துல போடுங்க கையெழுத்து, இந்த இடத்துல போடுங்க, இந்த பக்கம்னு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. நாம என்ன போட்டுறோம், ஆனா போடும் பொழுது நாம் என்ன ஆகிறோம்? அவர்களுக்கு அடிமைகள் ஆகிறோம். அடிமையிட்ட என்ன பண்ணோம்? தலை தான் ஆடணும். But if you are buying by cash, ஆனால் நீங்கள் பணம் கொடுத்து வாங்குவீர்களானால், then you are the king, he is a slave. நீங்க ராஜா, அவன் அங்க அடிமை. One preacher was saying that. ஒரு பிரசங்கியார் சொன்னார் அது. How he used to buy first on installments through loan. அந்த பிரசங்கியார் சொன்னாரு, நான் முதல்ல லோன்ல வாங்கிட்டு இருந்தேன். But he kept believing that one day he will pay hot cash and buy a car, best car. அந்த நேரத்திலே நான் லோன் கட்ட வாங்கும் பொழுது கூட நான் விசுவாசித்தேன், நான் காசு முழுசா கொடுத்து நான் கார் வாங்கணும், உயர்ந்த கார் வகைகளை என்று விசுவாசித்தேன் என்றார். The day came when he had hot cash to go and buy the car. வந்துச்சு அந்த நாள், கையில காசு கொட்டி இருந்தது, போனார் வாங்குறதுக்கு. So he went to the showroom. He walked in like a king there. அங்க ஷோரூம்ல நுழையும் போது ராஜா மாதிரி ஒரு நடந்தாராம். And he said, well, I like this car, I want to buy this car, what is the price? அவர் போனாரா, இந்த கார் வாங்கணும், எவ்வளவு இந்த கார்னு கேட்டார். And that guy said the price is so much. இந்த உலங்கன் காசு சொன்னாரா. And the preacher said, I'll offer you so much, will you give it to me? அவர் சொன்னாரு, நான் இவ்வளவு பேரம் பேசுறேன், நீ இந்த அளவுக்கு கொடுக்குறியா நீன்னாராம். He said, no sir, I can't give it for your price. அவன் சொன்னானா, கடைக்காரன், இல்லைங்க நீங்க கேக்குற விலைக்கு நான் கொடுக்க முடியாதுங்க. Okay fine, if you can't give it, there'll be someone else who can give it to me. சரி, என் விலைக்கு நீ கொடுக்க முடியலனா இன்னொருத்தங்க இருக்காங்க கொடுக்குறாங்க. And he turned his back and began to walk out there. வெளியில நடந்து போனாராம் பாருங்க. Our salesman ஓடி வரான் பின்னாடியே. சார் போடாதீங்க. Hello? கவனிக்கிறீர்களா? Now who's the king? இப்போ யார் ராஜா? We are the king. நாம தானே. See, that is why God doesn't want us to borrow. It is not his best. Why? Because he doesn't want us to be slaves. He doesn't want us to be in bondage because we are children of kings. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் கடன் வாங்க வேண்டும், அந்த முறையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. ஏன்னா கடன் வாங்கினா அடிமை ஆயிடுறோம் இல்லைங்களா? நாம் ராஜாதி ராஜனுடைய பிள்ளைகளாய் ராஜாக்களா போல நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர் அவர். Proverbs 22:7. நீதிமொழிகள் 22:7 பார்ப்போம். You will find what I just said to you there. நான் சொன்னது இருக்கிறது பாருங்கள் வசனத்திலே. 22:7. நீதிமொழிகள், The rich rules over the poor and the borrower is servant to the lender. நீதிமொழிகள் 22:7. ஐஸ்வரியவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. Rich rules the poor. ஐஸ்வரியவான் தரித்திரனை ஆளுகிறான். That is why God wants to bless you and he wants to make you rich. Why? Because you were created to rule as kings in this earth. பாருங்கள், தேவன் உங்களை ஐஸ்வரியனாக வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே நீங்கள் ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும். He never created you so that you will be a slave or in bondage in any way to anyone. எந்த
விதத்திலேயும் யாருக்கும் எதுக்குமே நீங்க அடிமைகளாக இருக்க கூடாது என்று விரும்புகிறவர் That is why the next part of the verse says, he who borrows is a slave or a servant to the lender. ஆகவே தான் அடுத்த வாக்கியத்தை சொல்கிறார் பாருங்கள், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. So the moment you borrow, need to remember, keep this in mind, you become a slave to the lender. ஆகவே நீங்கள் எப்பொழுது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கடன் வாங்கினீர்களானால் கடன் கொடுத்தவனுக்கு நீங்கள் அடிமை. And God doesn't like you and me to be slaves அது or in மட்டும் bondage. இல்லாமல் நம் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அடிமையாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவரும் அல்ல. That is why God wants to bless us financially and materially. ஆகவே தான் பண விஷயத்திலேயும் பொருளாதாரத்திலேயும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் நம் தேவனாகிய He is கர்த்தர். interested in our total well-being. நம்மளுடைய முழு நல்வாழ்வை விரும்புகிறவர் அவர். That is why He wants to bless you with abundance so that you'll have more than your needs. நம்முடைய சம்பூர்ணத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்? தேவைக்கும் அதிகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதுனாலே. So definitely this is not talking about a financial, borrowing here. ஆகவே இந்த வசனம் இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது ஜெபத்திலே கடன் என்று சொல்லும் பொழுது பணத்தை குறித்து சொல்லப்படவில்லை. Jesus is not saying, well, if you borrow and can't pay the money back, then you pray and ask God to forgive you. கடன் வாங்குனுங்க, கடன் வாங்கிட்டு வாங்க, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, அவர் உங்களை மன்னிப்பார் அப்படிலாம் சொல்லி கொடுக்க விடவில்லை இயேசுவானவர். No, I knew a family in Chennai who borrowed left, right and center. எனக்கு சென்னையில் ஒரு ஃபேமிலி தெரியும், அவங்க இங்கேயும் அங்கேயும் அப்படியே வாங்கிட்டாங்க கடன்களை. கடன் வாங்கினாத ஆளே இல்லை, அவங்க எல்லார்கிட்டையும் வாங்கிட்டாங்க. ஹலோ, கவனிக்கிறீர்களா? and never pay back. செலுத்தவில்லை. So God is not saying that. He's not saying it's okay, you borrow and if you can't pay, you come to me and ask forgiveness and I'll forgive அப்படியெல்லாம் you. சொல்ல வரவில்லை. கடன் வாங்குங்க, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, நான் மன்னிக்கிறேன் அப்படிலாம் சொல்லி கொடுக்க வரவில்லை. No, God is a God of justice, a righteous God, and He wants us to walk in righteous ways. அவர் நீதியான தேவன், நீதிபரர். அவர் நம்மையும் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். That's why the Bible says, owe no man nothing. Don't be a slave or bondage to anyone. வேதம் கற்றுக் கொடுக்கிறது, ஒருவருக்கும் எந்த விதத்திலும் கடனாளிகளாய் இராதிருங்கள் என்று. So now if you are in bondage or a slave because you are borrowed, believe God and break free from that and come to a place where you pay cash and buy things. ஆகவே லோன் வாங்கி கடன் பட்டு இருப்பீர்கள், ஆனால் அதை அடைத்து தீர்ந்து நான் காசு கொடுத்து வாங்க வேண்டும் ஆண்டவரே என்று அவர்களை விசுவாசியுங்கள். See, there is something that talks about a right borrowing and wrong borrowing. ஆகவே தான் Right borrowing, good borrowing and bad borrowing. இல்லை தான் பார்க்கலாம், கெட்ட கடங்காரங்க நல்ல விதத்தில் கடங்காரங்கன்னு. ஹலோ, சில பேரை பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் கடன் வாங்கிடுவாங்க. தேவையில்லாத பொருள்களோ கடன் கொடுத்து தான் வாங்குவாங்க. That is bad borrowing. அது தவறான வாங்குவது, கடன் கொடுத்து. And if you are a bad borrower, then it's very difficult for you to come out of the bondage of finances. அது வேண்டாததை கடனாய் வாங்குகிற பழக்கம் உடையவர்கள் கட்டுக்குள்ளாய் மாட்டிக்கொள்ளுவார்கள் அடிமைகளாக. Right borrowing is where you can borrow, where like you want to buy land or house, invest in something good, where later on you'll profit by that. சரியான கடனாளிகளாவது வந்து எப்படின்னா, ஏதோ இடத்தையோ நிலத்தையோ வீடையோ ஏதோ லோன்ல வாங்கிட்டு பிற்பாடு அடைப்பது. Even that is not God's best. அதுவும் தேவனுடைய சிறந்த வாழ்க்கை அல்லதான். Whether it is 1 lakh or 1 crore, God always wants to pay out cash. 1 லட்சம்னாலும் சரி, 1 கோடினாலும் சரி, தேவனை விரும்புகிறார் பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டும் என்று. God has no problem with mathematical figures. தேவனுக்கு கணக்குல 1 லட்சமா 1 கோடியாலாம் அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே சமம் தான் அவருக்கு. Only we have a problem with figures. நமக்கு தான் பெருசு சின்ன அமௌண்ட் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது If நமக்கு. we think, okay, 10 lakhs we can buy a house. நாம் நினைக்கிறோம் 10 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கலாம். சரி, எப்படியாவது நம்ம சமாளிச்சிடலாம், இங்க வாங்கி பேரம் வாங்கிடலாம். But if it's 10 crores, 10 கோடின்னும் போது then how? எப்படி முடியும்? We have to go on for a loan. உடனே அது இதுன்னு பார்க்கணுமே. But 10 lakhs and 10 crores for God is the same. ஆனால் கர்த்தருக்கு அப்படி அல்ல, 10 லட்சம்னாலும் 10 கோடினாலும் சமம் தான். So even when it comes to buying a house, God's best is paying cash. ஆகவே வீடு வாங்கினாலும் சரி, தேவனுடைய விருப்பம்
காசு முழுமையாக கொடுத்து வாங்குவது. But some of us don't have hot cash ஆனால் சில பேருக்கு அந்த மாதிரி காசு முழுவதும் இல்லாத பட்சத்தில், because over the centuries that is what the church has been teaching. ஏன்னா வருஷ காலகாலமா நூற்றாண்டாய் சபையில போதிச்சிட்டாங்க இப்படியாக தானே. Prosperity is from the devil. செழிப்பு வந்து பிசாசு கொடுக்கறான். So that is why we don't have cash to pay. ஆகவே இப்ப சபையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் காசு இல்லாம இருக்கறாங்க. For timing it's okay. ஆனா தற்காலத்துக்கு சரிதான். But it's not God's best. ஆனால் அது தேவனுடைய சிறந்தது கிடையாது. So that is why this verse is not talking about financial debt where you can borrow, not pay, and then go to God and ask forgiveness. ஆகவே கடன் வாங்குங்க, இங்கேயும் அங்கேயும் வந்து கடன்களை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லுகிற வசனம் அல்ல. பணத்தை பத்தியோ கடனை பத்தியோ சொல்லவில்லை. So to understand what Jesus is really teaching here is, இயேசுவானவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை அறிய வேண்டுமானால் we need to read different translations of this verse. இந்த வசனத்தை மற்ற மொழிபெயர்ப்புகளை படிப்போமானால் ஆங்கிலத்தில் இருக்க நிறைய மொழிபெயர்ப்புகள். And when you read the different translations, you begin to see the richness of this petition here. இந்த விண்ணப்பத்தினுடைய ஆழமான அர்த்தம் வெளிவருகிறது மற்ற மொழிபெயர்ப்பின் மூலமாக உதவியாக இருக்கிறது. The TLB version says, forgive us our sins. TLB version ஒரு மொழிபெயர்ப்பு இருக்குது ஆங்கிலத்திலே, எங்கள் பாவங்களை மன்னியும். So it's not talking about finances here, it is talking about our sins. Forgive us our sins. ஆகவே பண விஷயத்தை சொல்லவில்லை, எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Another Knox translation says, forgive us our trespasses. நாக்ஸ் என்ற ஒரு மொழிபெயர்ப்பு எங்கள் மீறுதல்களை மன்னியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Weymouth translation says, forgive us our shortcomings. வேமவுத் என்ற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது, அது வந்து எங்கள் குறைபாடுகளை மன்னியும் என்று சொல்லுகிறது. Phillips translation says, forgive us what we owe to you. பிலிப்ஸ் மொழிபெயர்ப்பு ஒரு ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்றாததற்கு மன்னியும். Amplified says, forgive us our resentments. விரிவாக்க உரை வேதாகமம் என்ன சொல்லுகிறது, எங்கள் மனக்கசப்புகளை மன்னியும் ஆண்டவரே. And the NEB says, forgive us the wrong that we have done to you. NEB வேதா மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நாங்கள் செய்த குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். Now when you read the different translations, you see the richness of the meaning of what Jesus is saying here. ஆகவே வெவ்வேறான மொழிபெயர்ப்புகளை எடுத்து பார்ப்போமானால் எந்த விதமான அர்த்தங்களை கொண்டு இயேசுவானவர் சொல்லி கொடுத்தார் இந்த வார்த்தையிலே என்று நமக்கு அறிய வருகிறது. So he's teaching the disciples how to pray for forgiveness of their sins. நம்முடைய பாவங்களுக்காக சொல்லி கொடுக்கிற சீஷர்களுக்கு இடத்திலே உங்கள் பாவங்களுக்காக மன்னியும் என்று கேளுங்கள் என்று. Forgive our trespasses. எங்களுடைய மீறுதலை மன்னியும். Now every word is different. Sin is different, trespassing is different. பாருங்கள், பாவம் வேற, மீறுதல் மன்னியும் என்பது வேற அல்லவா? Shortcomings, forgive our shortcomings. We all have shortcomings. We are not 100% perfect. எங்கள் குறைபாடுகளை மன்னியும். நாம் எல்லாம் பூரணர்களா இல்லைங்களே, நம்மளுக்கு குறைகள் இருக்கின்றன, தவறுகள் செய்கிறோம், அந்த குறைபாடுகளை மன்னியும் என்று. Forgive us what we owe to you. We are all indebted to God for what he has done for us. எங்கள் கடமைகளை மன்னியும் அப்படினா நம்ம அனைவருமே கடமைப்பட்டு இருக்கிறோம் தேவனுக்கு, சில காரியத்தை செய்யாமல் விட்டு இருக்கிறோம். Resentments. அதை மன்னியும் என்று சொல்லுகிறோம். Forgive us our resentments. எங்களுடைய மனக்கசப்புகளை மன்னியும். Sometimes we are bitter towards God, especially when things don't work out our way. இன்னும் சொல்ல போனா சில வேளையிலே நம்மளுக்கு வேண்டிய விதத்திலே வாழ்க்கையிலே சரியா காரியம் போகலன்னா கர்த்தர் மேலே கசப்ப காமிச்சிரோம். I know many people, believers are bitter against God. அநேக விசுவாசிகள் நான் பார்த்திருக்கேன், தேவனாலே ஒரு கசப்பு. I remember visiting one home. ஒரு ஞாபகம் இருக்கிறது, ஒரு வீட்லயே நான் போய் சந்திச்சேன். And the moment I went and visited them, நான் போய் அவங்கள சந்திச்ச உடனேயே they were in a lot of problems, I think. அவங்க அந்த நேரத்துல அநேக பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறார்கள் போல இருக்கு. Full of bitterness and resentment against God. தேவனுக்கு விரோதமாய் அவ்வளவு மனக்கசப்பு அவர்களுக்குள்ளாக இருந்தது. If God is there and if he really loves us and cares for us, then why do we go through all these things? Why can't he hear and answer us? தேவன் மேலே வருத்தம்
கசப்பு என்ன சொன்னீங்க, நாங்க தேவன் இருப்பார்னா எங்களுக்குன்னு நாங்க ஏங்க இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாக நாங்க போகணும்? Angry against God, mad with God. தேவனோட கோபம் கொண்டிருந்தார். So that is what is talking about resentment. Sometimes when we are bitter against God, when things don't work out our way. நம்ம வழியில நம்ம வேண்டிய விதத்திலே இது காரியம் நடக்கலனா கர்த்தர் மேல மனக்கசப்பு கோபம் காட்டுகிறோம். And one of the biggest resentments that we all face is when we go through bad times. எப்பொழுது நம்ம எல்லாரும் ரொம்ப கசப்பு காமிக்கிறோம் என்றால் கஷ்டமான காலகட்டம் நமக்கு வந்து நேரிடும் பொழுது காமிச்சிடுறோம். One of the most famous questions that every child of God asks one time or another in his life is, why do the wicked prosper and the righteous suffer? ஒரு கேள்வி தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு காலகட்டத்திலாவது இல்லைன்னா இன்னொரு காலகட்டத்திலாவது தேவனிடத்துல ஒரு கேள்வி கேட்டுறோம். என்னன்னு, ஏன் ஆண்டவர் துன்மார்க்கன் செழிக்கிறான், நீதிமான் கஷ்டப்படுறான்? God, I am living for you. நான் உங்களுக்காக அல்லவா வாழுகிறேன். I am refraining from evil and sin. நான் பொல்லாதையும் பாவத்தையும் விலகி அல்லவா நான் வாழ்கிறேன். I go to church, I read your word, I give my tithes. நான் ஒழுங்காக வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன், தசம பாகத்தை செலுத்துகிறேனே. But why am I suffering like this? Why am I going through these hard times and difficult times? அப்படியாகிய நீதிமானான எனக்கு ஏன் இந்த கஷ்ட காலம், இது உடை நான் போகணுமா, ஏன் எனக்கு வந்து நேர்ந்தது? Look at the wicked. பாருங்களேன் துன்மார்க்கனை. Look at the ungodly. இந்த தேவனை அற்றவனை பாருங்க. They don't live for you. அவன் உங்களுக்காக வாழ்றது கிடையாது. They sin blatantly. அப்படியே பாவம் செஞ்சுட்டு போறான். They do all kinds of wrongs. என்ன எல்லா விதமான தப்புங்களையும் பொல்லாததையும் செஞ்சுட்டு போறான். But yet they seem to be enjoying life. ஆனா பார்த்தா அவங்க தான் சந்தோஷமா வாழ்றாங்க வாழ்க்கையே. Many prophets asked us, many Old Testament saints asked the question. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அநேகர் கேள்வி கேட்டார்கள் தேவனை நோக்கி. Resentment against God when we go through difficult times. கஷ்டமான காலகட்டத்துக்குள்ள போகும்பொழுது இந்த மாதிரியான வருத்தம் கசப்பு தேவன் பட்சத்திலே Forgive us our wrongs. எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். So all these are different meanings. Each word has a different meaning here. ஆகவே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அர்த்தம் வருகிறது, எல்லாம் அர்த்தம் கொண்டு தான் சொன்னார். Now it makes sense. இப்பொழுது படிச்சு பாருங்க, எல்லா அர்த்தம் வச்சு சரியா உங்களுக்கு அர்த்தம் வரும். So now we understand what the petition really is. It is asking God to forgive us our sins, our trespasses, our shortcomings, our wrongs. ஆகவே இவைகள் எல்லாம் வச்சு பார்த்தா நாங்கள் செய்கிற எங்கள் பாவங்கள், மீறுதல்கள், கடமை தவறினவைகள், கசப்புகள், குற்றங்கள் எல்லாம் மன்னியும் என்ற அர்த்தத்தை தான் வருகிறது. When we truly understand what sin really is, then we understand our shortcomings, we understand our flaws, we understand our imperfectness. அதாவது பாவம் என்ன என்று அறியும் பொழுதுதான் நாம் என்ன விதமான குறை உள்ளவர்களாக குற்றம் செய்திருக்கிறோம் என்று அறிய வருவோம். We look at that next week. அது அடுத்த வாரம் பார்க்கலாம். But the thing is this is what he's talking about, forgiveness of sins. ஆகவே இவைகளை தான் பேசுகின்றன, பாவங்களை மன்னியும். Now the moment we say that Jesus is teaching the disciples, now he's not teaching ungodly people, disciples to ask God forgiveness of sins. அதாவது இந்த வசனத்தை இயேசுவானவர் சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், மற்றவங்களுக்கு அல்ல. ஆகவே இவைகளை சொல்லி கொடுக்கும்போது எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி கொடுக்கிறார். So immediately one question should arise in your hearts and minds. அப்போ சொல்லி கொடுத்த உடனே உங்க மனதிலே ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். Because there are some people who teach that as children of God all our sins are forgiven, past, present and future. ஏனென்றால் இப்படி பாவத்தை குறித்து சொல்லி கொடுக்கும் பொழுது மன்னியும் என்று கேட்கிறோம் என்று சொல்லும் பொழுது சிலர்களுக்குள்ளாக இந்த மாதிரி போதிக்கிறார்கள், எண்ணமும் வரும். எப்படி என்றால், என்னுடைய பாவங்கள், இறந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், வருங்கால பாவங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறதே. If you are a child of God, then all your sins are forgiven. The past sins, present and even what sins you are going to commit in the future, even that is forgiven. தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இறந்த காலத்துது, நகல் காலத்துது, வருங்காலத்தில் செய்யப்படுகிறது கூட எல்லாம் ஒட்டுமொத்தமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. Now that is not license for you to sin. இப்படி சொல்லணும்னியும் நம்ம பாவம் செஞ்சுக்கலாம்ன்ற அர்த்தம் கிடையாது. Okay, but this is what some people teach. இதுதான் சில பேர் போதிக்கவும் செய்கிறார்கள். And then they say further, என்ன
தான் சொல்லுவான். So now when we sin, there is no need to confess it because already God has forgiven all our sins. என்ன சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி எல்லாம் போதனை செல்லுகிறவர்கள் இன்னும் மிஞ்சிட்டு, ஆகவே எல்லா பாவத்தையும் வருங்காலத்து பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டதுனாலே பாவம் இனிமேல் செஞ்சா கூட அறிக்கையெல்லாம் செஞ்சு மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார் மொத்தமா. See, that is why this is partly true and half truth is more dangerous. ஆகவே இந்த மாதிரியான போதனைகள்லாம் பாதி உண்மை பாதி பொய். The first part of it is absolutely right. That is what scripture teaches. முதல்ல சொன்னாங்க எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டது, அது சரிதான், வேதமும் போதிக்கிறது. Because as a child of God, your past, your present and your future sins are already forgiven. அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகும் பொழுது நம்மளுடையது இறந்த காலம், நிகழ்காலம், வருங்கால பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். There is no doubt in that. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மன்னிக்கப்பட்டது பாவங்கள் என்பது ஒரு சந்தேகம் இல்லை. That is what scripture teaches very clearly and plainly. அதுதான் வேத வாக்கியங்களும் தெளிவுமாய் போதிக்கிறதும் கூட. That any person who has confessed Jesus as Lord and Savior, all their sins past, present and future are forgiven by God. இயேசு கிறிஸ்து தான் என் ஆண்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இறந்த காலம் பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், வருங்கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஆயிற்று. A transfer takes place. Your sins have taken and placed upon Jesus and his righteousness is taken and imputed into you. இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்த பொழுது உங்கள் பாவங்கள் எல்லாம் அவர் மேல் வைக்கப்பட்டு அவருடைய நீதி எல்லாம் உங்களுக்கு மேல் மாற்றப்பட்டு விட்டது. 2 Corinthians 5:21 2 கொரிந்தியர் 5:21 says that he who knew no sin became sin, that we who knew no righteousness might become the righteousness of God in Christ. நாம் தேவனுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். He who knew no sin. பாவம் அறியாத அவர். Jesus did not know any sin. அவர் இயேசு கிறிஸ்து பாவமே அறியாதவர். He was not even born in sin. அவர் இன்னும் சொல்ல போனா பாவத்துல பிறக்க கூட இல்லை. His birth was miraculous. His birth was exceptional from every other birth in this universe. உலகத்திலே காணப்படும் எல்லா மனுகுலத்தின் பிறப்பை விட வித்தியாசமான அற்புதமான பிறப்பு இயேசு கிறிஸ்துவின். He was born without sin. அவர் பிறப்பதே பாவம் இல்லாமல் பிறந்தார். And when he lived on this earth, he never sinned in any way. அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுதும் எந்த விதத்திலும் பாவம் செய்யவே இல்லை. He has nothing to do with sin. That is why he says he knew no sin. அவருக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. ஆகவே தான் சொல்கிறது வேதம், பாவம் அறியாத அவரை. But he became sin. அவர் நமக்காக பாவமாக்கினார். When he became sin, எப்பொழுது அவர் பாவமானார்? on the cross he became sin for the world. அந்த சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது மனுகுலத்துக்காக பாவமானார். He was paying the punishment for the world. உலகத்துக்கான தண்டனையை அவர் அங்கே ஏற்றுக்கொண்டார். He was being judged there by God for the world. உலகத்துக்காக அங்கே நியாயம் தீர்க்கப்பட்டார் சிலுவையிலே பிதாவினாலே. Sins of entire humanity, he died there for them. மனுகுலத்தின் பாவத்துக்காக அவர் மரித்தார். And the day we put our faith in Christ, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவிலே நாம் விசுவாசத்தை வைக்கும் பொழுது, that day our sins were placed upon him and his righteousness was imputed into our lives. அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்த இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, நாம் எப்ப விசுவாசிக்கிறோமோ அந்த நேரத்திலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். The moment I confess Jesus as Lord and Savior, his righteousness was imputed into me. என் ஆண்டவராக இயேசுதான் என் இரட்சகர் என்று எப்போ அறிக்கை செய்கிறேனோ அப்பொழுதே அவருடைய தேவனுடைய நீதி என் மேல் வைக்கப்பட்டு விட்டது. Now you are not a sinner, but you are a righteous person. ஆகவே இப்பொழுதோ நீங்கள் பாவி அல்ல, நீங்கள் நீதிமான். இதிலே நிறைய பேர் தடமாற வராங்க. நீ பாவியா நீதிமானான்னு கேட்டா தெரியல பாஸ்டர், சில டைம்ல பாவம் பண்ற. ஹலோ, கவனிக்கிறீர்களா? Just because you sin, you don't become a sinner. பாருங்கள், நீங்கள் பாவம் செய்ததினாலே நீங்கள் பாவிகள் ஆகிறது இல்லையே. No, it's because you are a sinner. That's why you sin. பாவியாய் இருந்ததினாலே தானே அக்காலத்திலே நீங்க பாவம் செஞ்சீங்க. Get to know the difference. அத அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. Some people said, well, I think I'm a saved sinner, pastor.
நான் ரட்சிக்கப்பட்ட பாவிங்க. ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் பாவத்திலேயே இருக்கிறேன். There's no such thing as saved sinner. Either you are அந்த saved or you are a மாதிரி sinner. இல்லையே ரட்சிக்கப்பட்ட பாவியெல்லாம். So the day you put your faith in Christ, that is when an exchange took place. எப்பொழுது நீர் இயேசுவிலே நீங்கள் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டன உங்களுக்கும் அவருக்கும். 2000 years ago, he died for the sins of humanity on the cross of Calvary there. 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனுகுலத்துக்காக சிலுவையிலே மரித்தார் இயேசு. Pardon and forgiveness was available to all mankind 2000 years ago through அந்த Christ. 2000 வருஷத்துக்கு முன்பாக பாவ மன்னிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. But the day you put your faith and I put my faith in Christ, that day this divine exchange took place. அந்த நாளிலே மன்னிப்பு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது பிதாவினாலே. ஆனால் நான் அவரிலே விசுவாசம் வைக்கிறேனோ அப்பொழுது நான் அவைகளை எடுத்துக்கொள்கிறேன். எனக்காக என் பாவம் That day my sins were placed on him and his righteousness was imputed in me. நான் எப்போ அவரை ஏற்றுக்கொள்கிறேனோ அந்த நாளிலே அந்த நொடியிலே தானே என் பாவங்கள் அவர் மேலேயும் அவருடைய நீதி என் மேலேயும் தரிக்கப்படுகிறது. So now you are not a sinner but you are a saint of God, you are a righteousness of God. ஆகவே அந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் பாவிகள் அல்ல, நீங்கள் தேவனுடைய பரிசுத்தவான். Hello, கவனிக்கிறீர்களா? anybody ask you? யாராவது வந்து உங்களை நீங்க யாருன்னு கேட்டா Tell it boldly that you are a saint of God. நீங்க சொல்லுங்க நான் தேவனுக்குள் பரிசுத்தவான். That is what God calls you and that is what he says you are. தான் தேவன் உங்களை அழைக்கிறார், அப்படியே தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறாரும் So கூட. just because you sin, you don't become a sinner. நீங்க பாவம் செஞ்சிட்டதுனால நீங்க பாவி ஆயிடுவீங்களா? You are still a saint of God, you are still the righteousness of God. நீங்கள் அப்பவும் பரிசுத்தவான்கள் தான், நீதிமான்கள் தான், பாவம் செய்தாலும் கூட. That's another topic. அது அடுத்த வேற ஒரு தலைப்பு. We will deal with that அது also. அப்புறமா பேசலாம். But the thing is this. ஆனா காரியம் என்ன? So just because you're a child of God and all your sins past, present and future are forgiven by God, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனாலே நம்மளுடைய இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலத்தின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. that is not a license for you to sin and not confess it. அது மன்னிக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லைசென்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு நான் போய் பாவம் செய்யலாம், நான் ஒன்று அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம் இல்லை என்று சொல்ல முடியாது. Because some very famous preachers that many people watch teach this. What? Some very famous preachers, I don't want to mention names. ஒரு பெரிய Famous preachers which many people watch, they teach this. பெரிய பிரசங்கியா இருக்கிறாரு, ஒரு பிரசங்கம் பண்றத டிவியில பாக்குறாங்க, அதை எடுத்து அநேகர் போதிச்சுட்டாங்க, வேற அறிக்கை பண்ண வேண்டியது இல்லை, நம்ம மன்னிக்கப்பட்டாச்சுன்னு. They say, well, if you're a child of God, all your sins past, present and future is forgiven. So even if you sin, no need to confess. என்ன சொல்லிடுறாங்க, அம்மா நம்ம தான் ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம பாவங்கள் எல்லாமே எடுத்தாச்சே, மன்னிக்கப்பட்டாயிடுச்சு, ஆகவே இப்போ பாவம் செஞ்சோம்னா நம்ம அறிக்கை பண்ண தேவையில்லை என்று சொல்லி விடுகிறார்கள். They teach that. அதை சொல்லியும் கொடுக்கிறார்கள். But there are many other great theologians இன்னும் பெரிய இறையியல் வல்லுனர்கள் இருக்கிறார்கள். and many great scholars who have noticed the difference between judicial forgiveness and parental forgiveness. அநேக இறையியல் வேதாகம வல்லுனர்கள் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாங்க. நீதியாய் மன்னிப்பு பெறுவதும் பெற்றோர் மூலமாய் மன்னிப்பு பெறுவதும் வித்தியாசமாய் இருக்கிறதே என்று. See what some people teach, that you're a child of God, all your sins are forgiven, even if you sin, no need to confess. என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு குழுவினர் தவறாய் நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா எல்லா பாவம் தான் எடுத்து போட்டாச்சு, அதனால இப்ப பாவம் செஞ்சீங்கன்னா ஒன்னு அறிக்கை செஞ்சு பாவம் மன்னிப்பலாம் இப்ப திருப்பி பெற வேணாம். But scriptures never teach so. ஆனால் வேதம் அப்படி போதிக்கிறது இல்லை. Rather the scripture teaches about judicial forgiveness, a difference between judicial forgiveness and parental forgiveness. அதாவது நீதிமுறையாய் மன்னிப்பு பெறுவதும் பெற்றோர் சார்ந்த விதமாய் மன்னிப்பு பெறுவதும் வித்தியாசம் இருக்கிறது என்று வேதத்திலே கண்டார்கள். I'll show you what judicial forgiveness is about. நீதிமுறையாய் நீதி சார்ந்த மன்னிப்பு என்றால் என்னன்னு சொல்லுகிறேன் பாருங்க. Judicial forgiveness is when you put your faith in Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலே, அதாவது நீதிமுறையாய் பாவ மன்னிப்பு பெறுவது, சரியான முறையாய் பாவ மன்னிப்பு பெறுவது என்றால் இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் விசுவாசம் வைக்கிறீர்கள். You are forgiven by God once and for all the sins that you've, once and for all forgiveness is there. எப்பொழுது நீங்கள் இயேசுவிலே விசுவாசம் வைக்கிறீங்களோ அந்த நேரத்திலே உங்களுடைய முழு பாவமும்
அழிக்கப்பட்டாயிற்று, மன்னிக்கப்பட்டாயிற்று. You are no longer condemned, நீங்கள் குற்ற ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டீர்கள். no longer under judgment, நீங்கள் நியாய தீர்ப்புக்கு அடியிலே இல்லை. no longer destined for hell. நீங்கள் எந்த ஒரு கண்டனத்துக்கும் உரியவர்கள் அல்ல. The eternal judge has declared you righteous and pardoned. நித்திய நீதிபரர் நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள், நீங்கள் நீதிமான் என்று சொல்லிட்டாரு. And has made us new creatures in Christ Jesus. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாற்றி விட்டார். So this is all in reference to judicial forgiveness. இது நீதிபதியாய் இருக்கிறவர் மூலமாக அந்த சாந்த மன்னிப்பு. Turn with me to Romans chapter 8. அது பார்க்கலாமே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே. I'll read verse 31 first. ரோமர் 8:31. Romans is a wonderful book. ரோமருக்கு எழுதின நிருபம் மிக அருமையான நிருபம். What then shall we say to these things? If God is for us, who can be against us? He who did not spare his own son, but delivered him for us all, how shall he not with him also freely give us all things? Till 30. Yeah, then 32. And 33 is the main. Who shall bring a charge against God's elect? It is God who justifies. Who shall bring a charge, 33, against God's elect? No. 38ஆம் அதிகாரம் ரோமர் 31, 32, 33 படிக்கிறேன் பாருங்கள். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நம்மளுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். It's a question mark in verse 33. Who shall bring a charge against God's elect? பாருங்கள், ஒரு கேள்வி வருகிறது 33ல. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who dares accuses God's chosen person? That's what it means there. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேல கையை நீட்டி குற்றப்படுத்த யாரால முடியும்? தைரியம் இருக்குதான் கேக்குறாங்க. No one can accuse any person. ஒருத்தரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. 34. 34. Who is he who condemns? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? It is Christ who died and furthermore is also risen, who is ever at the right hand of God, who also makes intercession for us. And who can separate us from the love of Christ? Shall tribulation, distress, persecution, famine, nakedness, peril or sword? Nothing. அதாவது 34ல இருந்து வருகிறார் பாருங்க உங்களை குறித்து. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்து மிதிக்கிறார், அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்ட ஆறுகளை போல எண்ணப்பட்டாலும் நேரிட்டாலும் எங்கள் மேல் குற்றம் படுத்த முடியாது. So here these verses are referring to judicial forgiveness. இது நீதியான முறையாய் நமக்கு கிடைக்கிற மன்னிப்பு. When you put your faith in Christ, God as the eternal judge there justifies you. You are justified. அதாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலே நீங்கள் விசுவாசத்தை வைக்கும் பொழுது தேவனே உங்களை நீதிமானாக்குகிறார். That means you are no longer under judgment, no longer under condemnation now. அவர் உங்களை நீதிமான் ஆக்கிட்டார்னா உங்க பாவங்களை கழுவி உங்களை யாரும் உங்கள் மேல் குற்றமில்லை, உங்கள் மேல் ஆக்கினை தீர்ப்பில்லை, உங்கள் மேல் நியாய தீர்ப்பில்லை. Therefore there is now no condemnation to those who are in Christ Jesus. ஆகவே சொல்லியிருக்கிறது, ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து அவருக்காக ஜீவிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. So if you are in Christ, then no one can condemn you. ஆகவே நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பீர்களானால் உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது. No one can accuse you of anything. எதை குறித்தும் கை நீட்ட முடியாது, காமிக்க முடியாது குற்றத்தை. Because you are forgiven, you are judged, you are pardoned. ஏனென்றால் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது, உங்கள் நியாய தீர்ப்பு தீர்த்தாகி விட்டது. You are made righteous. நீங்கள் தேவனுடைய ஆக்கப்பட்டீர்கள். More than all that, you are made new creatures in Christ Jesus. சொல்லப்போனா இதை விட நீங்கள் புது சிருஷ்டியாவே ஆயிட்டீங்க, இப்பதான் உண்டாக்கப்பட்டது போல. 2 Corinthians 5:17 says, if any man be in Christ, he is a new creation. Behold, all things have passed away and all things have become new. இப்ப 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லி இருக்கிறது? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின,
எல்லாம் புதிதாயின. So you are a brand new man and brand new creature. ஆகவே நீங்கள் புத்தம் புதிய இப்பதான் சிருஷ்டிக்கப்பட்ட நபராய் இருக்கிறீர்கள். Who's been pardoned by God, justified by God, forgiven, made righteous and made the very child of God. தேவனாலே பாவங்களால கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆக்கினை தீர்ப்பில்லை, நீதி நியாய தீர்ப்பும் இல்லாதவர்களாக. So as an eternal judge, he has to punish sin, and he punished it in Christ when you put your faith in Christ. அவர் நித்திய நீதிபரராய் இருக்கிறதுனாலே பாவத்தை தண்டிக்க வேண்டும், நியாயம் தீர்க்க வேண்டும். ஆகவே தான் உங்களுடைய பாவங்களை தான் நியாயம் தீர்த்துட்டாரு இயேசுவின் மேலே. And since Christ died for you, if anyone condemns you or holds any charge against you, it is only he that can do it. அதாவது நம்முடைய பாவங்கள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே யாராவது வந்து உங்களை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தினால், குற்றச்சாட்டினால் எல்லாம் அவர் மேல ஆயிடுச்சு இல்லையா? நீங்கள் குற்றப்படுத்த முடியாது யாராலையும். Jesus is the only person who can condemn a person or charge any person with anything, any accusation. யாராவது ஒருத்தரை குற்றப்படுத்த வேண்டும், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து செய்யணும். ஏன்னா அவர் தான் எடுத்துக்கினார் எல்லாத்தையும். But you know the good news is, செய்தி என்ன தெரியுங்களா? he never condemns anybody. இயேசு கிறிஸ்து யாரையும் குற்றப்படுத்துகிறவர் Even the worst and the vilest of sinners, he never condemns any person. பாவியிலும் பெரிய பாவியா இருக்கிறவர்களையும் அவர் குற்றப்படுத்துகிறவர் கிடையாது. Because he is full of compassion. He is such a graceful God, a merciful God, full of compassion. அவர் இரக்கத்திலும் கிருபையிலும் ஐஸ்வரியம் உள்ளவர், நம்மேல் பாராட்டுகிறவர். Anyone who sins and comes to him, he forgives. யார் எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் பாவம் செய்து விட்டு வந்தால் அவர் கிருபையாய் மன்னிக்கிறவர். Even though he can and has the power to condemn a person, but he never condemns a person. ஆனால் அவருக்கு தான் தகுதி இருக்குது, குற்றப்படுத்த முடியும். ஆனால் அவரே குற்றப்படுத்துவதில்லை நம்மை. Remember the woman who was caught in adultery? உங்களுக்கு நாம இருக்கிறதா? விபச்சாரத்திலே ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து பிடிச்சு போட்டாங்க அவர் முன்னாடி. And brought before Jesus there in the midst of so many people. அவ்வளோ ஜனங்களுக்கு முன்பாக அந்த அம்மா கொண்டு வந்து வச்சிட்டாங்க இயேசுவானவருக்கு முன்னாடி. And according to the law of Moses, if a woman was caught in adultery, she should be put to death by stoning. மோசே நியாயப்பிரமாணத்தின்படி விபச்சாரம் பண்ணுகிறவர்கள் கல்லினால் அடிக்கப்பட்டு கொல்லப்பட வேண்டும். So they brought her into the streets there in the midst of the crowds there and before Jesus. அங்க இழுத்துட்டு வந்தாங்க, இயேசுவானவரை முன்னாடி நிக்க வச்சிட்டாங்க எல்லாருக்கும் முன்னாடி. And they all accused her of this thing. எல்லாரும் குற்றப்படுத்துனாங்க, இந்த பாவத்தை செஞ்சிட்டாங்க. She was caught in adultery. கையுங்களுமா பிடிச்சிட்டு. So what does the law of Moses say? என்ன சொல்லுது மோசே நியாயப்பிரமாணம்? What do you say now? அப்பா சொன்னாரு, நீங்க என்ன, அவங்க கேட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க இயேசுவே? Jesus didn't say, well, do to her what more the law of Moses says. இயேசு சொன்னாரா? மோசே சொல்லிருக்காரு போய் செஞ்சுக்கோங்க சொன்னாரா இயேசுவானவர்? He says, yeah, the law of Moses says that a woman needs to be put to death by stoning, but whoever has no sin in you here, let him cast the first stone. இயேசுவானவர் சொன்னார், ஆமா எல்லாருக்கும் நியாயப்பிரமாணம் கல்லெறியணும் எல்லாம் தான், ஆனால் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்றார். எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. ஹலோ, கவனித்தீர்களா? One scholar says many of the people who actually accused that woman slept with that woman. ஒரு வல்லுனர் சொல்றார், வேத வாக்கியத்தின் வல்லுனர், இறையல் வல்லுனர் சொல்றாரு, அவங்க ஒருவேளை எல்லாருமே அந்த பெண்ணை அந்த குற்றத்திலே அவங்களும் கை களவுமா இருந்தவங்க தானே, அதனால தான் அவங்களும் போயிட்டாங்க, ஓடிட்டாங்க. எல்லா திருடங்க தான். All culprits, but acting as if they are saints there before everyone. அந்த பெண்ணோட படுத்தவங்க தான், ஆனால் தானோட பரிசுத்தவான்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு கொண்டு வந்து குற்றப்படுத்துறாங்க அந்த பெண்ணை. That is why when Jesus said this, everyone went away. ஆகதான் எல்லாரும் போன பிற்பாடு இயேசுவானவர் சொன்னாரு, He's the only one who can condemn or hold any charge against anyone, because he is the one who gave his life for humanity. எல்லாரும் போயிட்டாங்க, இயேசுவானவர் மட்டும்தான் இருந்தாரு. இயேசுவானவர் தான் ஜீவனை எல்லாருக்கும் கொடுத்தவர், அவர் மட்டுமே குற்றப்படுத்த முடியும் மற்றவர்களை. But he is such a graceful God that he never condemns any person. அவர் அவ்வளவு கிருபையானவர், யாரையுமே அவர் குற்றப்படுத்துகிறவரும் கிடையாது அவர். That is why when you study about judgment, eternal judgment, ஆகவே தான் நித்திய நியாய தீர்ப்பு பத்தி எல்லாம் நாம் வேத வாக்கியத்துல படிக்கும்போது கூட many preachers who put fear and instill fear into the lives of people about judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பு குறித்து சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு
பயப்படுத்துறாங்களாம் பிரசங்கிமார்கள். தேவ நியாய தீர்ப்பு இருக்கிறது They'll make you tremble with fear when they talk about the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பை பத்தி அப்படியே பயமுறுத்தி அச்சுறுத்துகிறார்கள் விசுவாசிகளை. As if God is going to be so hard and so, mean and cruel. அப்படி ஒரு தேவனாகிய கர்த்தர் அப்படி கொடுமையா கொடூரமா நடந்துப்பாருன்ற But மாதிரி. such people never even understand what the scripture talks about the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பை பத்தி என்ன சொல்கிறது என்று அவர்களுக்கே தெரியல. See, God is a good God. தேவன் நல்லவர், Merciful, compassionate, graceful God. இரக்கம் கிருபை உள்ளவர். He is a God who wants to pardon and forgive anyone that comes to him. It doesn't matter if he is the worst or the vilest of sinners. அவர் யாரு வந்தாலும் சரி அவர் ஏற்றுக்கொள்கிறார். உலகத்துல எப்பேற்பட்ட பாவியானாலும் வந்தா போதும், And there's அப்படியே ஏற்றுக்கொள்வார். one scripture in the New Testament that says, புதிய ஏற்பாட்டுல ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது in connection with judgment of God, நியாய தீர்ப்பை பத்தி. he says, I will not judge you even on the day of judgment. I will not judge you. Why? Because he finds it so hard and so difficult, and judgment is a strange thing for God. தேவன் சொல்கிறார், நான் உங்களை நியாய தீர்ப்பது இல்லை, ஏனென்றால் நியாய தீர்ப்பது என்பது எனக்கு முடியாத காரியம், ஒருவரையும் நான் குற்றப்படுத்த முடியாது. Judgment is not something he likes. It's not something that he does often. அதாவது தேவனுக்கு பிடிச்சமானதோ அவ்வப்பொழுது செய்கிறது அல்ல அது நியாய தீர்ப்பு. It's very hard, very difficult for God to bring judgment upon someone. ஒருவர் மேல் நியாய தீர்ப்பை போடுவது தேவனுக்கு கடினமான விஷயம். That is why the Bible says it's a strange thing for God, an alien thing. அதாவது தேவனுக்கு புறம்பானதாயும் முடியாததாயும் காணப்படுகிறது நியாய தீர்ப்பு என்பது. And then there is a scripture in the New Testament that says, புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் சொல்லுகிறது. Jesus speaks and he says, இயேசுவானவர் சொன்னார், even I will not judge you. He says, the Father will not judge you, even I will not judge you for the wrongs that you do. பிதாவானவர் நியாயம் தீர்ப்பதில்லை, நீங்கள் தவறு செய்தால் நானும் நியாயம் தீர்ப்பதில்லை என்று இயேசுவானவர் சொன்னார். Now mind it, listen carefully. இப்போ சொல்றது கவனிங்க என்ன Because சொன்னாருன்னு. when he says if God will not judge you and even I will not judge you, it's not license for you to do whatever you want. அதாவது இயேசுவானவர் சொல்றார், பிதாவானவர் நியாயம் தீர்க்க மாட்டாரு, நானும் நியாயம் தீர்க்க மாட்டேன், ஆனால் நீங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு லைசென்ஸ் கட்ச மாதிரி சொல்லி நினைச்சு Not license for you to live any way in every way. அதாவது எந்த விதத்திலயும் நான் வாழலாம் என்றது ஒரு சாக்கு வந்துருச்சு என்று எண்ணக்கூடாது. People have a wrong idea of Christianity. கிறிஸ்தவத்தை பத்தி தவறான எண்ணங்கள் வைத்திருக்கிறார்கள் ஜனங்கள். God will not judge. Jesus also said he will not judge. தேவன் நியாயம் தீர்ப்பதில்லை யாரையும், இயேசு கிறிஸ்துவும் நியாயம் So I can do whatever I want. I can live any way in every way. நான் எப்படி வேணா வாழலாம் என்று சொல்கிறார்கள். No, my friend. அப்படி அல்ல It's just காரியம். God is so full of compassion and graceful. God is a God of love. He wants to save sinners. அவர் அன்பு, கிருபை, இரக்கம் உடையவராய் இருக்கிறதுனாலே ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். The judgment is so hard and difficult for him. அவருக்கு நியாய தீர்ப்பு கடினமானதுதான். Just like that, he doesn't judge anybody. யாரையும் நியாய தீர்க்கிறதும் கிடையாது அவர். It's a strange and alien act of அவரால் God. முடியாத காரியம். And Jesus said, இயேசு சொன்னார், the Father will not judge you, neither will I judge you, but the words that I speak, they will bring judgment upon you. சொன்னார் இயேசுவானவர், பிதா உங்களை நியாயம் தீர்ப்பதில்லை, நானும் உங்களை நியாயம் தீர்ப்பதில்லை, ஆனால் நான் பேசின வசனங்கள் உங்களை நியாயம் தீர்க்கும் என்றார். The words that I speak to you, they will bring judgment upon you on that day. God will not judge you, I will not judge you, but the words that I have spoken, that will judge you on that day. ஆனா சொன்ன நியாய தீர்ப்பு நாளிலே பிதாவானவரும் நானும் நியாயம் தீர்ப்பதில்லை, நான் பேசின வசனங்களே உங்களை நியாயம் தீர்க்கும். So God doesn't judge anybody here. ஆகவே பிதாவானவர் வந்து நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, நீ குற்றவாளியா. So here in these verses it's talking about the judicial forgiveness of God. How as an eternal judge our sins are punished in Christ. எப்படி நீதிமுறையாய் எப்படி மன்னிக்கிறார், அவர் நித்திய நியாயாதிபதி, அவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை மன்னிக்கிறார் என்பதை குறிக்கிறது. As a judge he has pardoned us, forgiven us. அவர் நீதிபரராய் இருக்கிற பிதாவானவர் நமக்கு மன்னிப்பு அருளி இருக்கிறார். Saved us from Satan, saved us from hell. நம்மை மன்னித்து நம்ம பிசாசினிடத்திலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் நம்மை விடுவித்தவர். Made us righteousness. அவர் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். Made us a new creation in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம புது சிருஷ்டியாய் உருவாக்கி இருக்கிறார். All things have become new now. இப்பொழுது எல்லாம் புதுசாய் இருக்கிறது. So that is judicial forgiveness. இதுதானே நீதிமுறையாய் தேவன் நமக்கு அருளின மன்னிப்பு. As a judge we have received pardon and forgiveness for all our sins, past, present and future.
ஆக நீதியான முறையிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் பாவங்களை மன்னித்தார். But then there is something that is called parental forgiveness. இன்னொன்னு பெற்றோர்கள் சார்ந்த மன்னிப்பின் ஒன்னொன்னு இருக்கிறது, வல்லுனர்கள் கண்டார்கள். That is, in the home, if a child commits wrong against the father, இந்த பெற்றோர்கள் சார்ந்த மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது பெற்றோர்கள் வீட்ல இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க வீட்ல. if a child commits wrong against the father, அப்பாக்கு விரோதமா புள்ள ஏதாவது தப்பு செஞ்சுட்டானா, you know what happens? Guilt comes into the child. உடனே என்ன ஆகிறது? அங்கே பிள்ளைக்கு ஒரு குற்ற மனசாட்சி உண்டாகிறது. And fellowship is estranged between the child and the father. உடனே அப்பா கிட்ட இருந்து அப்படியே பிரிஞ்சு பார்க்கறான். Parents will understand this very easy. இது பெற்றோர்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் இது. If your child does wrong, உங்க புள்ள தப்பு செஞ்சிட்டாங்கன்னா, by looking at the face you can tell, by their actions and the reactions you can tell they done something wrong. அவங்க முகத்தை வெச்சோ அவங்க காரியத்தை அங்க நடக்கிற விதத்தை வெச்சாலே கண்டுபிடிச்சலாம் தப்பு செஞ்சிட்டு வந்துட்டான். If you done wrong something in school or college, ஒருவேளை பள்ளிக்கூடத்துலயோ கல்லூரிலயோ ஏதோ தப்பு செஞ்சிட்டு வந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க, the moment you come home they look into your face and they say, you what happened? You did something today. அவங்க வந்த உடனே முகத்தை பார்த்தே சொல்லிடலாம், என்ன செஞ்சிட்டு வந்த இன்னைக்குன்னு கேட்டலாம். The child will come in வருவான், but will not be able to face the father, அப்படி உள்ள நுழையும் போது குழந்தை அப்பா முகத்தை பார்க்க முடியாது. because the child has done something wrong, displeasing to the father. குழந்தைக்கு ஒரு காரியம் செஞ்சிச்சு, அப்பாக்கு பிடிக்காத காரியம். Unless the child says sorry to the father, that fellowship is estranged between father and daughter or son. அந்த பிள்ளை மகனோ மகளோ அப்பா கிட்ட வந்து சொல்லி அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்ற வரைக்கும் இப்படி நடக்கும். How can there be harmony in fellowship when sin has entered, when the child has done something wrong against the father? The father is not pleased with what the child has done. எப்படி அந்த ஐக்கியம் பிளவுபடுகிறது பாருங்கள், எப்படி ஐக்கியம் கொள்ள முடியும்? ஒரு மகளோ மகனோ பாவமோ தவறு செஞ்சுட்டு வந்துட்டா அங்க பிரிவினை வருகிறது அந்த ஐக்கியத்துக்குள்ளாக. It has hurt the father, it has grieved the father, it has displeased the father. அது அப்பாவே வருத்தத்துக்குள்ளாக்கிச்சு. அவங்க பண்ண காரியம், அவரை அவங்க செஞ்ச காரியம் பிடிக்காத காரியமா இருக்கிறது அப்பாக்கு. Fellowship is hindered there. There cannot be happy fellowship. வீட்ல குடும்பத்திலே அந்த ஐக்கியம் சந்தோஷமா இல்ல, பிரிவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Until the child says sorry to the father, then only fellowship once again is restored. அந்த சந்தோஷமும் பிரிவினையும் போயிடுச்சு. அந்த எந்த நேரத்துல பிள்ளை அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லுதோ அந்த நேரத்துல திருப்பியும் வருது பாருங்க அந்த சந்தோஷமும் அந்த ஒற்றுமையும் ஐக்கியமும். Then only there will be harmony again between father and child. அவங்க மன்னிப்பு கேட்ட பிற்பாடு தானே அங்க பெற்றோருக்குள்ள ஒரு ஐக்கியம் ஏற்படுகிறது. Because the child has done wrong and now has confessed that wrong, and the father accepted, forgives the child, pardons the child, and then accepts and embraces the child. பாவம் செஞ்சுட்டு வந்துட்டான், தப்பு அப்பாக்கு பிடிக்காதது. இப்ப புள்ள வந்து அப்பா மன்னிச்சுக்கோங்க நான் தான் செஞ்சுட்டேன், தவறா செஞ்சுட்டேன், இனிமே செய்ய மாட்டேன்னு மன்னிப்பை பெற்ற உடனேயே ஒரு ஐக்கியம் உண்டாகிறது, மறுபடியும் ஒரு சந்தோஷம் ஒற்றுமை உண்டாகிறது. That is parental forgiveness. இதுதானே பெற்றோர்கள் சார்ந்த மன்னிப்பு. The child does wrong, you don't throw the child out. குழந்தை தப்பு செஞ்சுட்டு வந்துட்டான்னு தூக்கி போட்டுறோமா? You don't disown the child, you don't say you're not my child anymore. தப்பு செஞ்சுட்டு வந்துட்டானோ இனி என் புள்ளையே இல்ல சொல்லிட முடியும்? No, you don't do all that. இல்ல, இப்படி எல்லாம் நாம் செய்யறது See, in கிடையாது. the same manner, God is not only our judge, eternal judge, but he is our father. ஆகவே தேவனாகிய கர்த்தர் நமக்கு நீதியாகிய நித்திய நீதிபரர் மட்டுமில்லாமல் அவர் அப்பாவா இருக்கிறார். He is my father and I am his child. அவர் என்னுடைய பரம பிதா, அப்பாவா இருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாச்சே. And when I commit sin, when I commit wrong, ஆகவே பிள்ளையாகிய நான் ஒரு பாவத்தை செய்வேனானால், when I transgress God's commandment or trespass his ways, அவருடைய கட்டளைகளை மீறுவேனானால், then fellowship will not be in perfect harmony between me and God. செஞ்சுட்டுனா அப்பாக்கு பிதாவுக்கும் எனக்கும் ஐக்கியத்திலே ஒரு பிரிவு உண்டாகிறது. Because what he has done has displeased him. ஏனென்றால் நான் என்ன செஞ்சனோ அது அவருக்கு பிடிக்காததாயிற்று. So there's an hindrance between my fellowship with God. இப்பொழுது நான் செய்த பாவம் வந்து இடையில நிக்கிறது, அவரோட ஐக்கியம் கொள்ளாதபடிக்கு என்னை பிரிக்கிறது. Because the moment you sin, the devil is the one who tries to condemn you. அதாவது நம்ம பாவம் செஞ்ச உடனேயும் உள்ள நுழையிறது யாரு? பிசாசு தான் நமக்குள்ள வந்து நம்மை குற்றப்படுத்துகிறார். That is what will hinder your fellowship with God. அந்த பிசாசு வந்து உங்களை குற்றப்படுத்துவது தானே உங்களை அவரோட ஐக்கியம் கொள்ளாமல் பிரித்து வைக்கிறது. He will try to accuse you. அவன் தான்
உடனே குற்றப்படுத்த வருகிறவன். That is why the Bible says very clearly, no one can accuse you, nobody can condemn you, not even Satan. Only Christ can do that, but even he never does it. ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார், குற்றப்படுத்துகிறவன் யார், ஆக்கினை தீர்ப்பு படுத்துகிறவன் யார், கிறிஸ்து தான் முடியும், அவரே பண்றது இல்லையேன்னு. So until I confess my wrong or my trespass that I do that fellowship cannot be in perfect harmony. எப்போ நான் செஞ்ச தப்பையும் பாவத்தையும் கொண்டு வந்து என் பரம பிதாவாகிய அப்பாவிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறேனோ அந்த நேரத்தில் அந்த ஐக்கியம் திருப்பி தொடரும். God is a holy God. தேவன் பரிசுத்தமான தேவன். So when I sin, நான் பாவம் செய்வேனானால் it brings a hindrance of fellowship. பாவம் பரிசுத்தத்தோடு நெருங்க முடியாததுனால cannot be perfect harmony. ஒன்றாக இணைய முடியாது பாருங்கள். That is why 1 John 1:9 and many other scriptures are there. ஆகவே अनेक வசனங்களும் இருக்குது, 1 யோவான் 1:9 இருக்கிறது நமக்கு. If we sin, நாம் பாவம் செய்வோமானால், why if? Because as a believer you are not sinning always. அதாவது பாவம் செய்வோமானால் என்று சொல்லுகிறது வசனம். ஏன்? விசுவாசிகளாகிய நாம் பாவம் சில நேரத்துல தான் செய்வோம், அதெல்லாம் செஞ்சீங்கன்னா. If means once in a way, yes, we may sin. ஒருவேளை எந்த நாள் காலகட்டத்திலேயாவது நீங்கள் பாவம் செய்வீர்களானால், so if you sin, ஆகவே சொல்லுகிறது பாவம் செய்வீர்களானால் confess it before God. பிதாவுக்கு முன்பாக அறிக்கையிடுங்கள் செஞ்சதே. God is just and he'll forgive you and cleanse you and wash you. அவர் உங்களுக்கு மன்னித்து உங்களை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். See, when you understand what sin really is, then you understand what forgiveness is and how every one of us need forgiveness from God. பாவம் என்ன செய்யப்படுகிறது, எப்படி இருக்கிறது என்று அறிந்தால்தான் நம்ம பாவம் மன்னிப்பு பெறும் பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது என்று அறிய முடியும். James chapter 3 verse 2 says we all stumble in many ways. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் chapter 3 verse 2. 3ஆம் அதிகாரம் யாக்கோபு 3ஆம் We all stumble in many ways. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் अनेक விஷயங்களில் தவறுகிறோம். Hello, கவனிக்கிறீர்களா? we all have our weaknesses and imperfections. நம்ம எல்லாருக்குள்ளும் நம்மளுடைய குறைபாடு இருக்கிறது தான் செய்கிறது, தவறுகிறோம். We all stumble in many ways. நாம் எல்லாரும் தடுமாறி விடுகிறோம். And that is why we need parental forgiveness from God. ஆகவே தான் தடுமாறும் பொழுது, இடரும் பொழுது நமக்கு பெற்றோர் சார்ந்த மன்னிப்பு அவசியமாக இருக்கிறது நம்ம பரமபிதாவின் இடத்துல. In the Christian walk, everyone needs forgiveness. கிறிஸ்தவ வாழ்க்கை முறையில் வாழும் பொழுது எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு தேவைப்படுகிறது. Because God knows there are times and occasions where we might stumble and fall. ஏனென்றால் தேவன் அறிந்திருந்தார் ஒரு காலகட்டத்தில் என்னைக்காவது தவறி இடறி பாவத்தில் செய்வோமானால். That is why he says if you sin. ஆகவே தான் வேதம் 1 யோவான் 1:9 சொல்ல பாவம் செய்வீர்களானால். So what do you do if you sin? இப்போ பாவம் செஞ்சிட்டீங்க, இப்போ என்ன செய்யணும்? Don't say well I've done sin so let me live in this for the rest of my life. பாவம் செஞ்சிட்டேனே, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், ஐயோ இனிமேல் என்ன செய்ய முடியும், சரி இந்த பாவத்திலே வாழ்ந்துறேன், அப்படி கிடையாது. If you sin, confess it, get right with God and let your fellowship be restored back to God. பாவம் செஞ்சிட்டீங்கன்னா செய்ய கூடாது, செஞ்சிட்டீங்கன்னா வாங்க திருப்பி சரியா அவங்க அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு. God is your father. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பரமபிதா. And he will pardon you, he will forgive you and he will embrace you. அவர் உங்களுக்கு மன்னிப்பார், ஏற்றுக்கொள்ளுவார், அணைத்துக் கொள்ளுவார். So it's wrong to teach that as a child of God that you can do whatever you want or sin and not confess it. ஆகவே இந்த மாதிரி போதிக்க கூடாது. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால பாவம் செஞ்சிட்டீங்கன்னா கூட அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் கிடையாது. God has already forgiven, so no need to confess. அப்பவே ஒரே மொத்தமா மன்னிச்சிட்டாரே, அதனால அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க இப்ப பாவம் செஞ்சீங்களான்றதெல்லாம் தவறு. That is judicial forgiveness. அது மொத்தமாய் மன்னித்தது நீதிபரர் செய்த நீதிமுறையான மன்னிப்பு நமக்கு கிடைச்சது. Parental forgiveness is something that we need every day all through our Christian life. கிறிஸ்தவ வாழ்நாள் முழுவதிலும் நமக்கு என்று ஆயத்தமாக இருக்கிறது, நமக்கும் வேண்டியதா இருக்கிறது பெற்றோர்கள் சார்ந்த மன்னிப்பு பிதாவின் இடத்துல. We still commit mistakes and blunders. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற நாம்
இப்பவும் தவறுகளை செய்கிறோம், பெரிய தவறு செய்கிறோம். We stumble in many ways. அநேக விதத்திலே தடுமாறுகிறோம், தவறுகிறோம் கூட. And that's why we need the forgiveness of God. அந்த நேரத்திலே தானே நம்மளுக்கு பெற்றோர் சார்ந்த மன்னிப்பு, அதாவது பிதா அப்பாவிடத்திலிருந்து இருக்கிறது That நமக்கு. is what he's teaching the disciples. அதைதான் சொல்லி கொடுக்கிறார் இயேசுவான ஜெபத்திலே. Forgive us our sins. என்ன சொல்லி கொடுக்கிறார் ஜெபத்திலே? எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். Forgive us our trespasses. எங்கள் மீறுதலை எங்களுக்கு We மன்னியும். will look at it. Every one of us needs the forgiveness of God. தேவனிடத்திலிருந்து நம் மன்னிப்பு ஒவ்வொருவருக்கும் அவசியம் தேவைப்படுகிறது. We need to confess when we sin நாம் பாவம் செய்வோமானால் நம்ம அறிக்கை செஞ்சு விடணும். and be washed and cleansed by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். And just stay with this. Next week we'll continue. இதோட நிறுத்தி விடுகிறேன். தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த வாரத்திலிருந்து. Shall we all stand, please? எழுந்து நிற்போம். இந்த காலம் Shall we just thank God for His word? அவருடைய வார்த்தைக்காக நன்றிகளை செலுத்துவோம். Oh, we thank you, Father. நன்றி பிதாவே. Thank you, Jesus. நன்றி We ஆண்டவரே. worship you, Father. ஆராதிக்கிறோம். Oh, we just worship you, Father. ஆராதிக்கிறோம் பிதாவே. Oh, thank you for clearly speaking to us, God, எங்களோட தெளிவாய் பேசினீரே. and showing us from the scriptures that all through our life we need forgiveness, God. எங்கள் வாழ்நாள் முழுவதும் மண்டையிலிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம். And thank you for scriptures like 1 John 1:9. வேதத்திலே 1 யோவான் 1:9க்காக நன்றி பிதாவே. Thank you because you saw our weaknesses. You saw that we may stumble and fall, and that is why you made a provision where we could get right with you, O God. எங்களுடைய விழுதலையும் தவறுகளையும் நீர் கண்டீர். அதுக்கு எழுந்து நிற்கக்கூடிய வழியையும் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். And we pray this morning that truly you forgive us all our sins and all our trespasses. மெய்யாகவே நீர் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறீர். Forgive us of எங்கள் மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கிறீர். Forgive us of all our shortcomings in life, O God. எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிவர்த்தி செய்கிறீர். Yes, we are not able to live according to your standard at times. சில நேரத்திலே பிதாவே ஆம் உம்முடைய தரத்துக்கேற்ற மாதிரி நாங்கள் வாழாமல் தவறி விடுகிறோம். We fail to live according to your standard. உம்முடைய தரத்துக்கு உரியவர்களாக வாழாமல் தவறு செய்கிறோம். And we ask you to cleanse us, wash us, and to forgive us all our sins and trespasses, O God. எங்களுடைய தவறுகளையும் மீறுதல்களையும் குற்றங்களையும் நீர் சுத்திகரிப்பீராக மன்னித்து. Thank you because when we confess, you are just and you forgive us and cleanse us. நீர் நாங்கள் பாவத்தை அறிக்கை செய்தால் நீர் மன்னிக்க உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறீர். Wash and purge each and every one of us with the precious blood of the Lamb. ஆட்டுக்குட்டியின் வெளியேற பெற்ற இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறீர். Commit each and every one of us into your hands. ஒவ்வொரு உம்முடைய கையில் ஒப்படைக்கிறோம். Pray that you'll guard your people, O Father. உம்முடைய ஜனங்களை நீர் பாதுகாப்பீராக. Continue to protect them all through this pandemic time, O இந்த God. நோய் கிருமியின் தருணத்திலே நீர் பாதுகாப்பீராக முழுவதுமாக. Until this is over, I pray that not one person will be affected by this இந்த plague. காலகட்டம் நிறைவேறும் மட்டும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து எந்த ஒரு பாதிப்பில்லாமலும் தாண்டி வர உதவி Your செய்வீராக. children enjoy divine protection, O Father. காணப்படும் Wherever they are, wherever they go, I pray that they'll be under your protection, O God. எங்கே இருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் எங்கே போனாலும் உம்முடைய கரிசனையிலே உம்முடைய பாதுகாப்பிலேயும் இருக்கட்டும். Pray that you'll bless them with divine health during this time, O இந்த Father. நேரத்திலே தெய்வீக ஆரோக்கியத்திலே இந்த காலகட்டத்திலே உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். No sickness, disease or plague ever come near their dwelling place. எந்த ஒரு பொல்லாப்பும் எந்த ஒரு நோயும் கிருமியும் அவர்கள் கூடாரத்தை அணுகாமல் May your பாதுகாப்பீராக. presence always be with them and lead them and guide them and go before them, O God. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுதும் அவர்களுக்கு ஓடு இருந்து அவர்கள் முன்பாக சென்று பாதுகாக்கட்டும். Continue to bless us and make us a blessing to this nation. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து இந்த தேசத்துக்கு எங்களை ஆசீர்வாதமாக நிறுத்துவீராக. In Jesus' name, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் the love of the Father, பிதாவினுடைய அன்பும் sweet presence of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் abide with each and every one of us forever and ever. இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. Amen. ஆமென். God bless you all. Stay blessed. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதமாயும் இருங்க. See you next week. Don't forget to watch us online, those who are watching from home. சந்திப்போம். இணையதளத்திலே பார்க்கிறவர்கள் தவறாமல் பாருங்கள்.